welcome to Vee'S Authentic Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உன்னியப்பம் ரெசிபி பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஒரு பெரிய பழத்துல ஒன்னு எடுத்துக்கோங்க. பெரிய பழம் இல்லைனா சின்ன பழத்துல கூட நீங்க 2 ஒன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் ஒரு 3/4 கப். ஃபர்ஸ்ட் இந்த panல கொஞ்சமா நெய் ஊத்தி இந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை லைட்டாக செவக்கிற மாதிரி வறுத்தா போதும். இப்போ இன்னொரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். நான் 1 கப் பச்சரிசிக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நம்ம பாகு எதுவும் காய்ச்ச போகிறது இல்லை, ஜஸ்ட் அதோட அந்த தூசியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். அதனால தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. கொஞ்சமான தண்ணியில் இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு, நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஊற வச்சிருந்த அந்த பச்சரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காவையும் பழத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு 5 ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பழத்தையும் தேங்காவையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ அது கூடயே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பச்சரிசியையும் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த வெல்லத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு இப்போ நான் மீதி இருந்த வெல்லத்தை ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேன். பேட்டரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 8 hours அது அப்படி இருக்கட்டும். அப்போ மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடும். ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணும்போது அப்போ ரொம்ப நல்ல சாஃப்டாக வரும். இப்போ உன்னியப்பம் பண்ணுறதுக்குள்ள மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உன்னியப்பம் பண்ண வேண்டியது. உன்னியப்பம் சட்டியில் ஆல்ரெடி எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு குழியிலே நம்ம மாவு ஊற்றி உன்னியப்பத்தை சுட்டெடுக்க வேண்டியது தான். இந்த உன்னியப்பத்தை நீங்கள் பண்ணும்போது எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஒரு குழியில் எண்ணெய் ஊற்றாமல் மீதி குழியிலாம் நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. குழி நிறையதுக்கு மாதிரி நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றிட்டோன்னா எண்ணெய் வெளியில் சிந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு அரை குழி நிறையிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உன்னியப்பத்தையும் மறுபக்கம் மாற்றி போட்டுக்கலாம். அந்த உன்னியப்பத்துக்குள்ள உள்ளாடி குத்தி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது வெந்தது உங்களுக்கு தெரியும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. உன்னியப்பம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் அது ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீஸ் ஆத்தென்டிக் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.